சார் நெப்போலியன் சார், வணக்கம் சார். ரொம்ப நாளாக உங்களை தேடிட்டு கிடந்தோம். ஏன்னா உங்கள் பங்குக்கு ஏதாச்சும் சொல்லுவீங்களே, சொல்லாமல் இருக்க மாட்டீங்களே, அப்பேற்பட்ட ஆளுங்க தானே தேடி கிடந்தோம். கண்டுபிடிச்சிருங்க சார் ஒரு வழியா. எப்படி நீங்கள் எங்ககிட்ட சிக்கி போயிருவீங்க? நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க இன்ட்ரி எடுக்கிறாங்க, ஒரு பெண்ணு வந்து உங்கள்கிட்ட இன்ட்ரி எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதில் வந்து குடும்பத்தையும் குழந்தைகளையும் கட்டின கொண்டாட்டியும் பார்க்காத எப்படி நம்ம நாட்டை சரியாக வைப்பேன்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கீங்க. யார் மாதிரி குடும்பத்தையும் குழந்தையும் குட்டியும் பொண்டாட்டியும் பார்க்கணும்னு சொல்றீங்க? ஸ்டாலின் மன் சரியா? அவங்க தான் வழி வம்சமாக கருணாநிதியிலேருந்து ஸ்டாலின், உதயநிதி எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு வந்தாங்கிறது எல்லாம் உலகறிஞ்ச விஷயம். இப்போ நம்ம தலைமை அப்படி இல்லைப்பா. அவங்களுக்கு உண்டான அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டாரு, குடும்பத்துக்கு பார்த்துட்டாரு, எல்லாத்துக்கும் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு தான் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, நான் பார்க்க வேண்டிய ஆள் வந்து என்னோட மக்கள் தான், தமிழ்நாட்டுக்கு தான் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்திருக்காரு. அவரை போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க சார். நீங்கள் எம்பியாக இருந்து போனவங்க, படத்துகளோட நிறைய நடிக்கலைங்க சார், சரிங்களா? உங்களுக்கு அப்போ வந்து நிறைய சம்பளமும் கிடையாது. என்ன உங்கள் தாய்மாமன் நேராக வச்சு நீங்கள் வந்து எம்பி ஆனீங்க, நிறைய காசையை கபலீகரம் பண்ணீங்க. அவங்க வழியில் வந்தது தானே, ஒரே குட்டியில் ஊர்ன மட்டையை தானே நீங்கள் எல்லாரும். அந்த காசுகள்லாம் என்ன பண்ணீங்க? நம்ம தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணக்கூடாதான், இந்தியாவில் முதலீடு பண்ணக்கூடாதான், அதை வாரி சுருட்டிக்கிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டு எத்தனையோ ஏக்கர் கணக்கில் நிலப்பழங்களை வாங்கி போட்டுக்கிட்டு அரண்மனை மாதிரி வீடுகளை கட்டிக்கிட்டு கல்யாணம், ஜப்பானில் கல்யாணம். உங்கள் பையனை பற்றி சொல்லுவாங்க சார், அது குழந்தை பாவம். உங்கள் மகனுக்காண்டி ஜப்பானில் கல்யாணம், அதுக்கு தக்கன தனியாக கப்பல், அதுக்கு தனியாக வர்றதுக்கு நடிகைகளுக்கு காசு, போக்குவரத்து காசு, இதெல்லாம் எப்படி சார் செலவழிச்சிங்க? இப்படி செலவழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த காசில் எங்கேயும் சார் வந்துச்சு? நீங்கள் நடித்து வாங்கினீங்களா, இல்லை நீங்கள் படிச்சுட்டே வாங்கினீங்களா? ஒன்றுமே இல்லை. உங்கள் நேருங்கிறவரை வச்சு எம்பி ஆகி இங்கேருந்து சுரண்டி போன காசை வச்சு அங்கே நீங்கள் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்க. அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் எப்படி சார் எங்கள் தலைமையை பேச போச்சு? நீங்கள் எங்கள் ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் எதுவும் செஞ்சீங்களா? எதுவுமே செய்யலையே. அப்படிங்கும்போது உங்களுக்கு பேசுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸே கிடையாது, வாய்ப்பே இல்லை. இந்த பேச்சை நீங்கள் பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அருகதை கிடையாது. எங்கள் தலைவரை பேசுறதுக்கணும்னா நீங்கள் ஏதாச்சும் செஞ்சுருக்கணும், தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் செஞ்சுருக்கணும். எதுவே செய்யாத நீங்கள் வந்து எங்கள் தலைமை பண்பை வந்து நீங்கள் பேசுறதுக்கு அருகதையற்றவர்கள்.